ஹல்லேலூயா. ஒவ்வொரு வருடமும் நாம் இந்த லென்த் நாட்களை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறதா? அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இன்றைய தியானத்திற்கென்று கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இன்றைய நாளிலே இந்த வேத வார்த்தையை வாசிக்கிறது மாத்திரமல்ல, கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கும் பொழுது அதற்குண்டான ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வோம். நாம் ஒவ்வொரு நாளும் வேதம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். வேதம் வாசிக்காமல் நிச்சயமாக நீங்கள் இருக்க மாட்டீர்கள். ஒவ்வொருவரும் வேதத்தை வாசிப்பீர்கள், தியானமும் செய்வீர்கள். ஆனால் அதன்படி நடக்கிறீர்களா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது மிக முக்கியமானது, அது மிக அவசியமானது. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, வேதம் என்ன சொல்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும்போது எழுதுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இன்றைக்கு இந்த மாலை பொழுதிலே நாம் எத்தனை பேர் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறோம்? என்ட்ரன்ஸ், நம்முடைய வீட்டின் முகப்பு, நம்முடைய கதவு, கேட், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிலுவை இருக்கும். கேட்டில் ஒரு சிலுவை வச்சுருப்போம். அப்படியே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னா வீட்டுக்குள்ளே கதவுல ஒரு சிலுவை இருக்கும். அப்படியே வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச போது நம்ம உட்கார்ற இடத்துல ஒரு சிலுவை இருக்கும். சிலுவை அங்கெல்லாம் இருக்கும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் சிலுவை அணிந்து கொள்வார்கள். ஆனால் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார்களா? சிலுவை குறித்து பேசலாம், ஆனால் நாம் சிலுவையை சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை உணர்ந்து நம்மை அர்ப்பணிப்போமானால் அது சால சிறந்ததா இருக்கும். பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், அறையப்பட்டிருக்கிறேன். நாம் எல்லாம் சொல்லும் பொழுது எல்லாருக்கும் சொல்லுவோம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னுவோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கணும். சிலுவையில் அறையப்படாதவன் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, சிலுவையில் அறையப்படணும். நம்முடைய மாம்சம், அதன் ஆசை இச்சைகளும் சிலுவையில் அறையப்பட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய மாம்சம் சிலுவையில் அறையப்படவில்லை, நம்முடைய ஆசை இச்சைகளும் சிலுவையில் அறையப்படவில்லை. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று அவர் ஆணித்தரமாக சொல்லுகிறார். இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் சொல்ல முடியுமா? சிலுவையிலே நான் அறையப்பட்டிருக்கிறேன் சொல்லி? சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. நீங்கள் பேசுகிறதன வார்த்தையிலே, உங்களுடைய செயலிலே, உங்கள் நடக்கையிலே எப்படி இருக்கிறீர்கள், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? சிலுவையிலே அறையப்பட்டவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? இந்த உலகம் நம்மை பார்க்கிறது, உறவுகள் நம்மை பார்க்கிறது, நம்முடைய நட்பு வட்டாரங்கள் நம்மை பார்க்கிறது.
நம்மோடு கூட வேலை செய்கிறவர்கள் நம்மை பார்க்கிறார்கள். நாம் அவர்கள் பார்வையில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? சராசரி மனிதனை போல இருக்கிறோமா, அல்லது விசேஷித்தவர்களாக இருக்கிறோமா? நமக்குள்ளே கிறிஸ்துவின் குணங்களும் கிறிஸ்துவின் சுபாவங்களும் நமக்குள் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமென். சத்தமே இல்லையே. அல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்டவனுடைய வாழ்க்கை விசேஷமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கு எத்தனை பேருடைய கரங்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது? எத்தனை பேருடைய வாய் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது? எத்தனை பேருடைய கண்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது? எத்தனை பேருடைய செவிகள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது? எத்தனை பேருடைய கால்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது? சிந்திப்போம். வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிவிட்டு மன்றாடுகிறோம், வேண்டுதல் செய்கிறோம், ஜெபம் செய்கிறோம். சில பாவங்கள் மன்னிக்கப்படும், சில பாவங்கள் மன்னிக்கப்படாது. அறியாமல் செய்தால் மன்னிப்பு, அறிந்து செய்தால் மன்னிப்பு கிடையாது. அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிற நீங்கள், அதை விசுவாசிக்கிற நீங்கள், அதை அப்பியாசிக்கிற நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள், ப்ளீஸ் கைண்ட்லி ஸ்பீக் டு மீ. சொல்லுங்க. பாக்கியவான்கள். யூ ஆர் த பிளெஸ்ட் பீப்புள். யூ ஆர் நாட் ஆர்டினரி பீப்புள். கொஞ்சம் சிந்திங்க. ஆசீர்வாதம் என்றால் பணம் அல்ல, பொருள் அல்ல, வசதி அல்ல. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் மாற்றங்கள், நம்முடைய சுபாவம் மாற்றப்பட வேண்டும், நம்முடைய குணங்கள் மாற்றப்பட வேண்டும். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். பல்லாவரம் உழவர் சந்தை அருகிலே நான் வாகனத்தை ஓட்டி கொண்டு வருகிறேன். என்னோட வாகனம் ஒரு ராயல் என்ஃபீல்டு. நான் ஓட்டி கொண்டு வருகிறேன். எனக்கு பின்னாடி ஒருவர் வருகிறார். நான் மெதுவாக தான் வண்டி ஓட்டி கொண்டு வருகிறேன். ஆனால் எனக்கு பின்னே வருகிறவரோ வேகமாய் வந்து என்னுடைய டேஞ்சர் லைட்டை இடிக்கிறார். அது நொறுங்கி விட்டது. நான் அதை கவனித்தேன். ஆனாலும் எதுவும் பேசவில்லை. அமைதியாக என் வண்டியை ஓட்டி கொண்டு போகிறேன். என்னுடைய பக்கத்தில் ஒருவர் வந்து சொல்கிறார், உங்கள் வண்டியை ஒருவன் இடித்து விட்டார், உங்களுடைய டேஞ்சர் லைட் உடைந்து விட்டது, நீங்கள் எதுவுமே பேசாமல் போய் கொண்டிருக்கிறீர்களே ஏன் என்று கேட்டார். நான் உடனே அவருக்கு பதில் சொன்னேன், எல்லாவற்றையும் மேலேருந்து கடவுள் பார்க்குறாரு. இடித்தவர் சாரி கூட சொல்ல, ஆனால் நீங்களும் அமைதியாக போய் கொண்டிருக்கிறீங்க. எனக்கும் அவருக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான் அப்படி சொல்லிட்டு போயிட்டேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹலோ, என் ஸ்தானத்தில் நீங்கள் இருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்க? நான் வேகமாக ஆலந்தூரில் வண்டி ஓட்டி கொண்டு வருகிறேன். ஒரு வேகமாய் வந்து என் வண்டியை இடிக்கிறார். வண்டியை நானும் சேர்ந்து கீழே விழுகிறோம். அது 350 சிசி வண்டி. என்னால் அதை தூக்கக்கூட முடியாது. அப்போது கீழே விழுந்துட்டேன். மேலே வண்டி விழுந்துருச்சு. அவர் போய்கொண்டே இருக்கிறார். நான் மெதுவாக என் வண்டியை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து மீண்டுமா என் வண்டியை நிறுத்தி என்னை துடைத்து கொண்டு சரி செய்து கொண்டு மறுபடியும் வாகனத்தை வேகமாக ஓட்டவில்லை. நான் எப்பொழுதும் போகிறதா நான் அதே ஸ்பீடில் வண்டி போய் கொண்டு இருந்தேன். அன்பானவர்களை கவனிங்கள். நம்ம வாயின் வார்த்தையை கொட்டிட்டா திரும்ப எடுக்க முடியாது. நாம் திருப்பி அடிச்சிட்டா கர்த்தர் நம்ம நியாயம் திருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். நான் சிலுவையில் அறையப்பட்டதுக்கு என்ன அடையாளம், என்ன அர்த்தம்? நானும் மனுஷன் தானே, எனக்கும் கோபம் வரத்தானே செய்யும். ஆனால் நான் ஏன் கோபப்படவில்லை? நான் பிரசங்கி. யாருங்க சொல்லுங்க? நான் பிரசங்கி. ஊரெல்லாம் என்ன தெரியும், எல்லாரும் என்ன பார்ப்பாங்க. தமிழ் டிவி திருப்பினா எப்பயாவது வாரத்தில் ஒரு நாள் அப்படி வருவேன். ஜாய் டிவியில் அப்படியே வருவேன். கொஞ்சம் ராஜ் டிவியில் எப்பயாவது வாரத்துக்கு ஒரு முறை அப்படி வந்துட்டு போவேன். எப்பொழுதும் எல்லாருடைய கண்களும் என் 2 கண்கள் என்னை பார்க்கறது பெருசு இல்லை, என்னை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. நான் ஏதாவது தவறாக பேசுவேன். ஆனால் கவனிங்க, நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். கவனிங்க,
நம்மை பார்க்கிறவர்கள் யாரை பார்க்கணும்? நமக்குள்ள யாரை பார்க்கணும்? விளங்குதா இல்லையா உங்களுக்கு? நம்மை பார்க்கிறவங்க நமக்குள்ள யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். யூதாஸ் காரியோத்து இயேசுவை காட்டி கொடுத்தான். ஆமென். ஆனால் இயேசு என்ன செய்தார்? என்னை முத்தத்தினாலே காட்டி கொடுக்கிறாயே யூதாஸ் என்று சொல்லி கேட்டுட்டு அவனை மன்னிச்சு விட்டுட்டார். ஆமென் சொல்லுங்க. பேதுரு 3 தரம் மறுதலித்தார். ஒரு முறை அல்ல, 3 தரம் மறுதலித்தார். அவனை பார்த்து மறுபடியும் இயேசு கேட்கிறார், பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கிறார். ஏற்கனவே அவர் மறுதலித்தவர் தான். ஆமென் சொல்லுங்க. எத்தனை முறை? 3 முறை. அந்த 3 முறை மறுதலித்தவரை பார்த்து இயேசு கேட்கிற கேள்வி என்ன? அன்பா இருக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். அப்போ இயேசுவுக்கும் பேதுருக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அவர் சீஷர் தான், இயேசுவை பின்பற்றினவர் தான். பிறகு அவர் பெரிய அப்போஸ்தலனாக அநேகருக்கு முன்மாதிரியாக சாட்சியை மாறுகிறார். அவர் யாருடைய அடிச்சோடுகளை பின்பற்றினார்? கிறிஸ்துவின் அடிச்சோடுகளை பின்பற்றினார். இந்த பேதுரு சிலுவையில் அறையும் போது சொல்லுகிறான், என்னை இயேசு கிறிஸ்துவை அடித்தது போல அடிக்க வேண்டாம், தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள் என்றான். எப்படி அறை சொன்னா? நேரம் அடிக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, தகுதி கிடையாது, நான் பாவிதான், நான் துரோகிதான், என்னை தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்னான். உண்மையாகவே அவனை சிலுவையில் அறைந்தார்கள். அல்லேலூயா. இயேசுவோடு கூட இருந்த பேதுரு சிலுவையில் அறையப்பட்டான். எத்தனை வருடம்? 3 வருஷம். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன். பேதுரு எத்தனை வருஷம் இருந்தாருங்க ஜீசஸ் கூட? 3 வருஷம். இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீங்க எத்தனை வருஷமா இயேசுவோடு கூட இருக்கிறீங்க? உங்கள் தேவனோடு நீங்க எவ்வளவு நேரம் சம்பாஷித்து கொண்டிருக்கிறீங்க, சஞ்சரித்து கொண்டிருக்கிறீங்க, எவ்வளவு நேரம் உறவாடி கொண்டிருக்கிறீங்க? சொற்ப நேரங்கள். சொல்லுங்க. மிகுதியான நேரத்தை செலவிடவில்லை. எப்போ நேரம் கிடைக்குது அப்போ செலவிடுறோம். ஆமென். இன்றைய தினத்தில் என்னுடைய ஒரு ஹார்மோனி பெட்டி எனக்கு கிடைத்தது. அதை சர்வீஸ் பண்ணேன். அதை சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். அதை கொண்டு வரும்போது ஒரு கீபோர்ட் பிளேயர் என்ன சொன்னார், இதை வாங்கிட்டு வந்தது பெருசு இல்லை, இது என்ன செய்யணும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கினே இருக்கணும், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு சொன்னார். அந்த ஹார்மோனிய பெட்டியை என்கிட்ட வர்றதுக்கு ஒருத்தர் உதவியாக இருந்தார், என் சகோதரர் இருந்தார். அப்போ அவரும் சொல்கிறாரு, நீ வாங்கிட்டு வந்தது பெருசு இல்லை, இது என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணினே இருக்கணும் அப்படின்னாரு. அப்போது 2 பேருமே இசையில் கொஞ்சம் தேறினவங்க. இசையில் தேறினவர்களாக இருந்தபடினா அவங்களுடைய வார்த்தை என்ன, அட்வைஸ் என்ன, நீங்கள் என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், நடைமுறைப்படுத்தணும். இல்லை, அதை நீங்கள் எவ்வளவு நம்ம நேசிக்கிறோமோ அவ்வளவும் அதோடு கூட நம்முடைய நேரங்களை ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்போது இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் இயேசுவை உண்மையாய் நேசிக்கிறீர்களா? அப்படி நேசிக்கிறவர்களா இருப்பீர்களானால் உங்கள் நேரங்கள் இயேசுக்காக இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் நேரம் யாருக்காக இருக்கும்? இயேசுக்காக இருக்கும். அப்போ இயேசுக்காக கொடுக்கப்படுற நேரங்களை நீங்கள் வீணாக்கலாமா? ஆகவேதான் முதலாக நான் சொல்லும்போது சொன்னேன், நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிற எல்லார பார்க்கலாம் பின்னாடி வந்தவர். ஊழியத்துக்கு எப்போ வந்தவருங்க? சொல்லுங்களேன். பின்னாடி வந்தவர். இந்த பின்னாடி வந்ததான இந்த பவுல் 13 நிருபங்களை எழுதுகிறார். அநேக நகரங்களுக்கெல்லாம் போய் ஊழியம் செய்கிறார். அவருடைய ஊழியம் எல்லாம் புறஜாதி மக்கள் மத்தியிலே போய் ஊழியம் செய்கிறார். அவர் இயேசுவோடு கூட எவ்வளவு நாள் இருந்தார்? இல்லை, இயேசுவை அவர் தரிசனத்தில் தான் பார்க்கிறார், நேரடியாக அவர் பார்க்கவே இல்லை. அப்படி பார்த்து இருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது, பார்த்து இருக்கலாம். ஆனால் இயேசுவோடு அவர் பேசினது கிடையாது, பழகினது கிடையாது, உறவாடினது கிடையாது, அவருடைய வார்த்தையை அவர் கேட்டதும் கிடையாது. ஆனால் பேதுரு அப்படி அல்ல, இயேசுவோடு கூடவே இருந்தார். இயேசு கிறிஸ்துவினாலே பெயர் சொல்லி அழைக்கப்பட்டார். ஆக பிரதான அப்போஸ்தலன் அவர். 3.5 ஆண்டு கூடவே இருந்தார். ஆனால் 3.5 ஆண்டு கூடவே இருந்தார், தன்னை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய தாசர்களே, என் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எத்தனை ஆண்டு காலங்கள் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறீர்கள்?
நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறீர்களா? உங்களுடைய சிந்தை அறையப்பட்டிருக்கிறதா? சிந்தையில் இருக்கிற பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாயின் வார்த்தையினால் வர பாவங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்களா? உங்களுடைய நடக்கையில நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருந்தால் உங்களுக்குள்ளே மாற்றங்கள் இருக்கும். அல்லேலூயா. தோமாவுக்கு பின்பே ஒரு தேவ மனிதர் வருகிறார். தென் மாவட்டத்தில் ஊழியம் செய்கிறார். எத்தனை வருடம் ஊழியம் செய்தார் என்று சொன்னால் 10 ஆண்டு காலங்கள். எத்தனை ஆண்டு காலங்கள்? 10 ஆண்டு காலங்கள். 10 ஆண்டு காலங்களையே 40 திருச்சபையை நிறுவுகிறார். எத்தனை திருச்சபை? எத்தனை வருஷம் ஊழியம்? எத்தனை வருஷம்? 10 வருஷம். நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். நம்ம கிறிஸ்துவுடனே கூட இருக்கிறோம்னா நம்மை நாமே அர்ப்பணிக்கணும், தியாகம் பண்ண வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை, தியாகமான வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை அல்ல. சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அடையாளமாக இருக்க வேண்டும். ஐடென்டிஃபிகேஷன் பண்ணினோம். நம்ம பார்க்கும் போதே இவன் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷி, இவன் தேவனுடைய பிள்ளை அப்படி சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையுண்டாக. இவர் சொல்கிறார், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், அறையப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து நீங்க கேட்டுறதீங்க. ஒருவேளை நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்க முகம் மாறிடும். முன்னாடி இருக்கிறவங்களை கேட்டாலும் சரி, பக்கத்தில் இருக்கிறவங்களை கேட்டாலும் சரி, ஆனா அவங்களுடைய மனசாட்சி அவங்கள பார்த்து கேட்கும், நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன்னா. கொஞ்சம் உங்க மனசாட்சியில கை வச்சு பாருங்க. அதை சொல்லும், இன்னும் நீ அறையப்படலை. ஆமென் சொல்லுங்களேன். அது சொல்லும், இன்னும் வாய் அறையப்படலை, இன்னும் சிந்தை அறையப்படலை, இன்னும் கை கால்லாம் அறையப்படலை. சிலருக்கு கோபம் வந்தா அரைஞ்சன்னா அவ்வளோதான் அப்படின்வாங்க. கவனிச்சுக்கிறீங்களா? உட்டன்னா ஒரு வதை அப்படின்வாங்க. கவனிச்சுக்கிறீங்களா? நான் வாயை திறந்த அவ்வளோதான் அப்படின்னாங்க. கூவாரே வந்தோம் வெளியோ. ஆமேன் சொல்லுங்க. நீ வாயை திறக்கிறதுக்கு நல்லது. ஆமேன். ஆமாம். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை. நீ சிலுவையில் அறையப்பட்ட உன் வாயில வேற வார்த்தை வரக்கூடாது. நீ கம்யூனியன்ல கையை வைக்கும் போது, அதுல வாயை வைக்கும் போது உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வரக்கூடாது. நான் சொல்லுவேன், அப்படியே கெட்ட வார்த்தை பேசிட்டு யாருன்னா எடுத்தாங்க வாயிலிருந்து புழுவா கொட்டணுன்றேன். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க அக்செப்ட் பண்ணாலும் சரி, அக்செப்ட் பண்ணலாம், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. சிலுவையில் நாம் அறையப்பட்டிருக்கிறனா என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். அப்பதான் அப்போஸ்தலன் பவுல் எழுதுறார், நம்மை நாமே நாம் ஆராய்ந்து அறிந்தால் நாம் நிதானிக்கப்படும். நம்ம நிதானிக்கிறது இல்லை. நிதானம் வாழ்க்கையில பிரதானம். ஆமீன் சொல்லுங்க. நிதானம் வாழ்க்கையில பிரதானமானது. ஆனா நம்ம கிட்ட இல்லையே அது. இல்ல, சில சொல்லுவாங்க வாழ்க்கைக்கு நிதானம் தேவை, வண்டி ஓட்டுறதுக்கும் நிதானம் தேவை, வாழ்க்கையை நடத்துறதுக்கும் நிதானம் தேவை. நிதானம் தவறினால் ஆக்சிடென்ட் தான் ஆகும். வாழ்க்கையும் ஆக்சிடென்ட் ஆகும், வண்டியும் ஆக்சிடென்ட் ஆகும். ஆமீன் சொல்லுங்க. அவங்க சொல்ல, வண்டி ஓட்டும் போது பேசாதீங்கன்னுவாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணாடியே பார்த்துட்டா முன்னாடி வரவும் தெரியாது. ஆகவே இன்சிடென்ட் நடக்கும், ஆக்சிடென்ட் நடக்கும். நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும். இல்லை, எதை அவாய்ட் பண்ணணுமோ அதை அவாய்ட் பண்ணணும், எதை வாமிட் பண்ணணுமோ அதை வாமிட் பண்ணிடணும். சில பொருள் நமக்கு உடலில் ஒத்துக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக வாமிட் ஆகிடும். தெரியுமா தம்பி உங்களுக்கு? நம்ம உடலுக்கு சில பொருள் ஒத்துக்கலைன்னா, சில உணவு ஒத்துக்கலைன்னா என்ன செய்யணும் சொல்லுங்க? ஆட்டோமேட்டிக்காக வாமிட் வந்துடும். அப்போ ரட்சிக்கப்பட்டவனுக்கு சில குணங்கள், சில சுபாவங்கள், சில பழக்க வழக்கங்கள் இருந்தால் அது வெளியே போயிடணும். அது உள்ளே வரக்கூடாது. அந்த பழைய மனுஷன் மறுபடியும் வரக்கூடாது. அந்த பழைய சுபாவம் உள்ளே வரக்கூடாது. அந்த பழைய குணங்கள் உள்ளே வரக்கூடாது. கவனிக்கிறீங்களா? ஆகவே பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஆகவே இந்த அருமையான நாளிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நீங்களும் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோமா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் புஸ்தகம் 8:17. கொஞ்சம் வாசிங்க, சீக்கிரம் முடிச்சிருவோம். நாம் பிள்ளைகளானால் சுதந்தரருமாமே, தேவனுடைய சுதந்தரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்தரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும் படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். மகிமைப்படும்படிக்கு பாடுபட்டால், அப்போ கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவோடு கூட இருக்கிறவர்கள் அவரோடு கூட பாடுபட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பாடு நிறைந்த வாழ்க்கை தான் ஆசீர்வாதம்.
பாடுகள் வழியாய் பரலோகம் செல்வேன், நீடொழியாய் நித்திய காலம் நான் வாழ்வேன், இயேசுவை நான் காண்பேன், என் நேசரின் பாதம் சேர்வேன். பாடுகள் வழியாய் பரலோகம் செல்வேன், நீடொழியாய் நித்திய காலம் நான் வாழ்வேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடு நிறைந்த வாழ்க்கை. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வாழ்க்கைங்க? சைலண்ட் ஆயிட்டீங்களே. ஆமா, ஜாலியான வாழ்க்கை இல்லை. ஜாலி லைஃப் இஸ் நாட் ஹோலி லைஃப். அல்லேலூயா. ஆமா, ஹோலியா இருக்கணும்னா கஷ்டம்தான். ஆமென். ஆமா, ஜாலியா இருக்குது பிரச்சனையே இல்லை. ஆனா ஹோலியா இருக்குது பிரச்சனை தான், ப்ராப்ளம். பரிசுத்தமா இருக்கிறவனுக்கு பிரச்சனை அதிகம். எப்படி வேணா வாழலான்றவனுக்கு பிரச்சனையா இருக்காது. ஆகவே நீங்களும் நானும் பரிசுத்தத்துக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நாம் அசுத்தத்திற்கல்ல, பரிசுத்தத்துக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே பாடுபட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவோடு கூட பாடுபடணும். நீங்க படுற பாடெல்லாம் எடுத்துட்டு வந்து கிறிஸ்துவோடு கூட ஒப்பிடக்கூடாது. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு வரணும். ஆமென் சொல்லுங்க. சேவான் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டான். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் கல்லெறியப்பட்டான், கிறிஸ்துவின் நிமித்தம் மரிக்கிறான். ஆகவே கிறிஸ்துவுக்காக தான் பாடு, கிறிஸ்துவுக்காக தான் அந்த அவமானம், கிறிஸ்துவுக்காக தான் எல்லாமே. ஆகவே தேவன் அவனுக்கு தரிசனமானார். அவன் கீழே இருந்து பார்க்கிறான், பிதாவின் வலது பரிசத்தில் நிற்கிற கிறிஸ்துவை அவன் கண்டான். அல்லேலூயா. அவன் பாடுபடுறவன் மகிமையை காண்பான், மகிமையின் தேவனை காண்பான், மகிமை நிறைந்த கிறிஸ்துவையும் காண்பான். ஆகவே பாடு இந்த உலகத்திலே உண்டு, உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆகவே உபத்திரவத்தின் மத்தியிலே தான் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அவர் உபத்திரவப்படுகளுக்கு தான் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பாடுபடும்போது உன் பக்கத்தில் இயேசு இருக்கிறார். ஒரு முறை நம்முடைய இந்திய அப்போஸ்தலனாகிய சாது சுந்தர் சிங் ஐயா அவர்கள் ஒரு மலைப்பகுதியிலே ஏறி சென்று கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது அவர் சொன்னாராம், தேவனை பார்த்து, ரட்சகா இயேசுவே, என்னாலே இந்த மலையில் ஏறி போக முடியவில்லை, எனக்கு மிகுந்த சோர்வாக இருக்கிறது, நான் பலவீனமாக இருக்கிறேன், எவ்வளவு காலம் நான் பாடு அனுபவிக்க வேண்டும், எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் தேவனிடத்தில் முறையிட்டாராம். அப்பொழுது கர்த்தருடைய செவியிலிருந்து மெல்லிய சத்தமாய் பேசினாராம், என் மகனே சாது சுந்தர் சிங், சற்று உன்னுடைய பாதங்களை கண்ணோக்கி பார், நீ அல்ல நான் தான் உன்னை சுமந்து கொண்டு வருகிறேன் தவிர உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் உன்னை சுமக்கிறேன் பார் என்று சொன்னாராம். கீழே பார்த்தா அவர் பாதத்தோடு கூட இன்னொரு பாதம் கூடவே வருதா. ஆமென் சொல்லுங்க. இன்னொரு பாதம் கூடவே வந்து கொண்டிருக்கிறதா. அப்போ அவர் கூடவே வரும்பொழுது சொன்னாராம், ஆண்டவரை என்னை மன்னிக்கவும், நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன், நான் கொஞ்சம் நிதானித்திருந்தால் சொல்லியிருக்க மாட்டேன், நான் நிதானிக்காதபடினாலே இந்த வார்த்தையை சொல்லிவிட்டேன், நான் பாடுபடும் போது நீரும் என்னோடு கூட பாடுபடுகிறீர். அல்லேலூயா. நான் உபத்திரவப்படும் போது நீரும் என்னோடு கூட உபத்திரவப்படுகிறீர். இந்த சாது சுந்தர் சிங் ஐயாவை ஒரு முறை என்ன செய்தாரலாம், ஒரு எருமை தோலிலே கட்டி ஒரு கிணற்றிலே போட்டு விட்டாரலாம். அவரை கட்டி ஒரு கிணற்றிலே போட்டு விட்டாரலாம். யாருமே இல்லையாம். யாரும் இல்லாத அந்த நேரத்திலே குழியிலே தூக்கி வீசப்பட்டதான அந்த ஐயா, ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீங்களே ஆண்டவரே என்று சொன்னாராம். அங்கிருந்து ஒரு கரம் வந்து அவரை அப்படியே தூக்கி எடுத்ததாம், தூக்கி வெளியே விட்டதாம். அங்க இருக்கிறவங்களாம், இந்த கிணத்துல இது வரைக்கும் போட்டவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்லை, இவரும் எப்படி வந்து விட்டாருன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டாரலாம். சரி, இப்படி இருந்தால் இவன் தப்பித்துக் கொள்கிறானே, இந்த முறை என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு எருமை மாட்டு தோலை சரி செய்து அந்த தோலுக்குள்ளே அவரை வைத்து தேய்த்து விட்டாரலாம். தேய்த்து வெயிலில் போட்டாங்களாம். எங்களை போட்டாங்களாம், தேய்த்து வெயிலில் தூக்கி போட்டாங்களாம். வெயில் பட 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 எருமை மாட்டுடைய தோல் என்ன செஞ்சது, அப்படியே சுருங்க ஆரம்பித்தது. அவருக்கு தாவீதின் சங்கீதம் ஞாபகம் வந்து விட்டதாம். நான் என் எலும்புகளெல்லாம் கட்டுண்டது, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்னாராம். கர்த்தர் அந்த இடத்துல இருந்து அவரை காப்பாற்றி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனாராம். அல்லேலூயா. ஆகவே உங்களுடைய உபத்திரவத்தில் கர்த்தர் உன்னை விட்டு விலகி போக மாட்டார்.
நீ பாடுபடும் போது கர்த்தர் உன்னை விட்டு விலகி போக மாட்டார். உன்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் அவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் சொல்ல, கிறிஸ்துவுடனே கூட பாடுபட வேண்டும், கிறிஸ்துவுக்காக பாடுபட வேண்டும். இந்த அட்வென்ட் கிறிஸ்துவ திருச்சபையினுடைய மிஷனரிமார்களை குறித்து சரித்திரத்திலே நாம் படிக்கும்போது அநேக காரியங்கள், அவர்கள் எல்லாம் தங்களை தியாகம் செய்து இந்த ஊழியங்களை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். அவருடைய தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு இன்றைக்கு எத்தனை நம்முடைய திருச்சபைகளை கட்டி எழுப்பியிருக்கிறது சற்று சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார்கள், எவ்வளவு உபத்திரவப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பசி பட்டினியில ஊழியம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, நீ கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாயா? சற்று சிந்தித்து பாருங்கள். போகட்டும். ரோமர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கொஞ்சம் வாசிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க, கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படுறது. ஒரு நாள் ஒரு மனிதன் ஞானஸ்தானம் பெறும்படி ஒரு போதர் இடத்துல வந்தானாம். அந்த போதர் இடத்துல சொன்னானா, ஐயா எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்களாரா. ஐயாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஒரு பாவி மனம் திரும்பி, ஒரு கொலகாரம் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்க வந்திருக்கிறானே, சரி இவனுக்கு ஞானஸ்தானம் கொடுப்போம். என்னப்பா மனம் திரும்பி இருக்கிறாயா? மனம் திரும்பிட்டாயா அப்படின்னா. ஐயாவுக்கு ரொம்ப சந்தோஷம், மனம் திரும்பிட்டான். சரி வாப்பா தண்ணிக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறத தொட்டிக்கு கொண்டு போயிட்டு அவரை அந்த தொட்டியில் இறக்கிட்டு சொன்னாராம், இப்பொழுது சொல்லு, மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கிறாயா அப்படின்னாராம். ஐயா தயவுசெய்து மன்னிக்கும், இந்த ஒரே ஒரு கையை மாத்திரம் நீங்கள் விட்டுட்டு மீதியெல்லாம் ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னாராம். என்னப்பா இப்படி சொல்லிட்ட, இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், நான் தொட்டி விட்டு வெளியே அனுப்பிட்டு இருப்பேனப்பா. ஏன்பா, என்ன ஒருத்தன் பேசிட்டான், அது என்னால் தாங்க முடியல, அவனை ஒரு வழி பண்ணிட்டு வந்துடுறேன், அதுக்காக இந்த கையை கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்னா. அவர் சொன்னாராம், குணப்படாத உனக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன்டா, என்ன கடவுள் தண்டிப்பாரு, தயவுசெய்து நீ ஏழ்ச்சி போய் என்னைக்கு மனம் திரும்பி வரையும் அன்னைக்கு வாப்பா அப்படின்ட்டாரான். அவன் சொன்னான், இல்லையா மனம் திரும்பினா தான் பரலோகம் இருக்குது, மனம் திரும்பினா பரலோகமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பெறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியாது. நான் என் எதிரியை கூட சண்டை போட மாட்டேயா, தயவுசெய்து எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கய்யா, நான் இனிமேல் யார்கிட்டையும் சண்டை போட மாட்டேயா, நான் யார்கிட்டையும் போக மாட்டேயா, தயவுசெய்து எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. ஆஹா இதுதான்பா மனம் திரும்புதல், வாப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரான். அவன் அதிலிருந்து சண்டைக்கே போறியான். யார் என்ன பேசினாலும், யார் என்ன சொன்னாலும் அப்படியே கை கட்டிட்டு அமைதியாக இருந்தானா. போதகர் சொன்னாரான், பரவாயில்லையே இவன் குணப்பட்டானே, இவன் பரவாயில்ல தெரிந்திருக்கிறேன். அவன் சொன்னானா, நான் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணிட்டேன் ஐயா, என் கை அடக்கம் பண்ணிடுச்சு, என் கால் அடக்கம் பண்ணிடுச்சு, என் வாய், என் கண்ணு, என் மூக்கு, எனக்கு உண்டான எல்லாம் அடக்கம் பண்ணியாச்சு, இனிமேல் அந்த பழைய மனுஷன் வரமாட்டான் அப்படின்னாரு. அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் பழைய மனுஷன் வெளிப்படுறான் கொஞ்சம் யோசித்து பாருங்க. எனக்கு கெட்ட கோவம் வந்து நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. என்ன பண்ணுவேன்? பரலோகம் போக மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க. என்ன பண்ணுவேன்? கடவுள் மன்னிக்க மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. விளங்குதா உங்களுக்கு? நீ கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டால் அவர் எழுந்தது போல உன்னையும் அவர் எழுப்புவார். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினது போல உன்னையும் கர்த்தர் எழுப்புவார். நீ எழும்பி பிரகாசிப்பாய். ஆகவே தான் சொல்லு, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். ஆகவே இந்த மாலை நேரத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, நீ தேவனோடு கூட மரித்திருக்கிறாயா? இயேசுவோடு மரித்திருக்கிறாயா? இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாயா? நீ கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டிருப்பாயானால், கிறிஸ்துவுடனே கூட மரித்திருப்பாயானால் உன் வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகும். உன்னிலே தேவன் மகிமைப்படுவார். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒரு வார்த்தை வெறுமையை திரும்பாது. அது ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறது. நான் பேசுகிற வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த உதிரங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. தேவன் வரும்போது இந்த உதிரங்கள் தேவ சமூகத்தில், இந்த சுவர், இந்த மச்சங்கள், இதெல்லாம் தேவனுடைய சமூகத்திலே உங்களை குறித்து சொல்லும். தேவ மனுஷன் வந்து தேவனுடைய வார்த்தை சொன்னான், இவர்கள் கேளாதவர்களை போல் இருந்தார்கள், விரியின் பாம்பு குட்டைகளை போல் இருந்தார்கள் சொல்லி வேதம் சொல்லும். கர்த்தர் சொல்லுவார், இந்த சுவர் சொல்லும்.
என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஒரு மனமாற்றம் வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இத்தனை ஆண்டு காலங்கள் சடங்காச்சாரமாய் பாரம்பரியமாய் நீ கை கொண்டு வந்த இந்த லென்த் காலங்களிலே உன் வாழ்க்கை மாறப்படவில்லையே, இன்றாவது மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கை மாற வேண்டும். நீ மனம் திரும்ப வேண்டும். நீ தேவனுக்காய் மகிமையாய் செயல்பட வேண்டும். அதை தான் தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிழ்ச்சி எது தெரியுமா? நீ சாட்சியாய் வாழ்வதுதான். நீ சாட்சி இல்லாமல் போகும்பொழுது கர்த்தர் வேதனைப்படுகிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது மனிதனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட என்று சொல்லிக்கொண்டு எத்தனை பொய் பேசிக் கொண்டிருக்கிறாய். ரட்சிக்கப்பட்ட நீ எத்தனை கோபப்பட்டு கொண்டிருக்கிறாய். ரட்சிக்கப்பட்ட நீ எத்தனை கெட்ட வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறாய். ரட்சிக்கப்பட்ட நீ இன்னும் மனம் மாறாமல் இருக்கிறாயே. மனம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பழைய ஜீவி வேணாம், பழைய சுபாவம் வேணாம், பழைய குணம் வேணாம், பழைய பழக்க வழக்கங்கள் வேணாம். எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு புது மனுஷனாய், புது மனுஷியாய், இல்ல பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதியவைகளாயின. அப்போ புதிய மனுஷனாய், புதிய மனுஷன் மாறணும். இந்த சிஸ்டர் ரொம்ப பேசுவாங்க, இப்போ பேசுறதே இல்லை. இந்த பிரதருக்கு அடிக்கடி கோவம் வரும், எடுத்தோடனே அடிச்சிடுவாரு. இப்போ அப்படி இல்லை, அவர் சும்மா மாறிட்டாருங்க. ஹலோ, கவனிக்கிறீங்களா? எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டில் சண்டை நடந்துட்டே இருக்கும். இப்போ சண்டே இல்லைங்க. என்ன காரணம்? அவங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை, நம்ம வேலை செய்கிற இடங்கள்லேருந்து, வீட்டிலிருந்து, சபையிலிருந்து, எல்லா இடங்களிலும் பார்க்கும் போது அங்கே தேவன் மகிமைப்பட வேண்டும். உனக்குள்ள ஒரு புதிய மாற்றம் வேண்டும், புதிய ஜீவியம் வேண்டும். இதை தான் தேவன் விரும்புகிறார், காணிக்கை அல்ல. அல்லேலூயா. உன் காணிக்கையோ தசம பாகமோ உன்னுடைய பொண்ணோ பொருளையோ தேவன் விரும்பவில்லை. உன்னோட வாழ்க்கையில மனம் மாற்றத்தை தேவன் விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் ஒரு புதிதான ஜீவியத்தை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீ மாற வேண்டும். சோதரோ, கடைசி ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 2:5. அக்கிரமங்களிலே மரித்தவர்களாய் இருக்கிற நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். எத்தனை பேர் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம்? ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க? இன்னும் அதே நிலையில இல்லை, இன்னும் அப்படியே தான் இருக்கிறீங்களா? உயிர்ப்பிக்கப்பட்டவங்க எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும், சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா. உயிர்ப்பிக்கப்பட்டவங்க எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும், சாட்சியா இருக்கணும். கிறிஸ்து நம்மை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய வசனம் நம்மை உயிர்ப்பித்தது, அவருடைய கிருபை நம்மை உயிர்ப்பித்தது, அவருடைய ஆவியானவர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். உயிர்ப்பிக்கப்பட்ட நாம எப்படி இருக்கணும்? உயிர் மீட்சி உள்ளவர்களாய் இருக்கணும், உயிர் உள்ள சாட்சியா இருக்க வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். ஆகவே இந்த மாலை பொழுதுல நான் கிறிஸ்துவுடனே கூட என்றதான வார்த்தையை சிந்திக்க வேண்டும். சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட பாடுபட்டிருக்கீங்களா? கிறிஸ்துவோடு கூட மரித்திருக்கிறீங்களா? கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறீங்களா? கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்படியே கொஞ்சம் எழுதி நிற்போமா? நான் ஒரு பாடலை எழுதினேன். அந்த பாடலில் ஒரு சரணத்தை நான் பாடி தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். மனிதனாகவே அவதரித்தார். மண்ணான என்னையும் மீட்கவே மனிதனாகவே அவதரித்தார். மாபாவியான என்னையுமே மன்னித்தீரே இயேசுவே. மாபாவியான என்னையுமே மன்னித்தீரே இயேசுவே. மண்ணான என்னையும் மீட்கவே மனிதனாகவே அவதரித்தார்.
பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. மண்ணான மனிதனை மீட்க தன்னுயிரையே ஈந்திட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளிலே உங்கள் இருதயத்தை திறந்து இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று நீங்கள் சொல்வீர்களானால் உங்களையும் ஆண்டவர் மன்னித்து ரட்சித்து ஆசீர்வதிப்பாராம். சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சிந்தையில் சமாதானம் வந்ததையா. சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே எந்தனின் பாவங்கள் மன்னித்தீரே. பாவியான என்னையுமே மன்னித்தீரே இயேசுவே. பாவியான என்னையுமே மன்னித்தீரே இயேசுவே. மண்ணான என்னையும் மீட்கவே மனிதனாகவே அவதரித்தார். என் அன்புக்குரியவளே, சற்று சிந்தியுங்கள். நாம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறோமா? கிறிஸ்துவுடனே கூட பாடுபடுகிறோமா? கிறிஸ்துவுடனே கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோமா? கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோமா? கிறிஸ்துவுக்காக நம்ம சாட்சியாய் வாழ்கிறோமா? நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எல்லோரும் தவறுகிறவர்கள் தான். ஆனால் நம்முடைய தவறை திருத்திக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. நான் பாவி பாவி என்று சொல்லிக் கொண்டிருப்பது அல்ல, அந்த பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறீங்களா? உங்களோட சிந்தை, உங்களோட இருதயம், உங்களோட கண்கள், உங்களோட செவிகள், உங்களோட வாயின் வார்த்தைகள், உங்களோட இருதயத்தின் காரியங்கள், உங்களோட கை கால்கள், உங்களுடைய நடக்கைகள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறதா என்பதை ஆராய்ந்து, ஏசப்பா என்னை மன்னியும், பாவியான என்னை மன்னியும். எத்தனையோ செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் செய்திகளை கேட்டு குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த செய்தி என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். நான் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை வேண்டாம், இனி வாழப்போகிற ஒரு வாழ்க்கை அது உமக்கு மகிமையான வாழ்க்கையா இருக்கட்டுமே, அது உமக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையா இருக்கட்டுமே, அதிலே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியா இருக்கட்டுமே. என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் மறுபடியும் உம்மை சிலுவையில் அறையக்கூடாது. யூதர்கள் உம்மை ஒரு முறைதான் சிலுவையில் அறைந்தார்கள். நானோ அனுதினமும் உம்மை சிலுவையில் அறைகிறேன் ஆண்டவரே. அவர்கள் ஒரு முறைதான் அறைந்தார்கள். நான் ஒவ்வொரு நாளும் உம்மை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கினார் ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு திருப்பம் வேண்டுமே, என்னிலே நீர் மகிமைப்பட வேண்டுமே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? உங்களோட கரங்களை உயர்த்தி பார்க்கலாம். நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறைவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில, இனி நான் வாழ்கிற வாழ்க்கையில கிறிஸ்து மகிமைப்படணும்னு சொல்றவங்க உங்க கரங்களை உயர்த்துங்க. கர்த்தர் உங்களை கரங்களை பார்க்கிறார், மனுஷன் இல்ல, கர்த்தர் உங்களை பார்க்கிறார். நிச்சயமா உங்களை கரங்களை பார்க்கிறார். கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார், உங்களை பயன்படுத்த போகிறார். சத்துரு கொண்டு வருகிற எல்லா சதி நாச மோசங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை உண்டாக்க போகிறார். சாத்தான் தோற்று போனார். நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். நீங்கள் இந்த உலகத்திலே சரித்திரம் படைக்கும்படியாய் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, சரித்திரத்தை உண்டாக்கக்கூடியவர்கள். சரித்திர புருஷன், சரித்திர நாயகன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை கொண்டு கர்த்தர் இந்த தேசத்திலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஜெபநிலை இருப்போம். இரக்கமுள்ள பிதாவே, இன்றைக்கு யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு தங்கள் கரங்களை உயர்த்தி இருக்கிறார்களோ,
தங்கள் இருதயங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவர்களை கண்ணோக்கி பாரும். இன்று முதல் ஒரு மாற்றம், இன்று முதல் அவருடைய வாழ்க்கையில வெற்றி, இன்று முதல் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், இன்று முதல் ஒரு சாட்சி உண்டாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளை உடைக்கிறேன், கட்டுகளை அறுக்கிறேன், எல்லா நுகங்களை முறிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதியும், உயிர் மீட்சி உண்டாகட்டும். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்து கலிகூறும்படிக்கு நீர் அவர்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க முடியாது ஜெபிக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த அன்பு பேராயர் அவர்களுக்காக, திருச்சபை போதகருக்காக, செயலாளருக்காக, ஒவ்வொரு மக்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.